ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 396. இதில் தராசு சம்பந்தப்பட்ட கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் குருவாயூரப்பன் கோவிலில் ஒரு பக்தர் கடவுளுக்கு முன்னிலையில் தமது எடைக்கு எடை வாழைப்பழங்களை காணிக்கையாக செலுத்துவதாக வேண்டிக் கொண்டு இருந்தார். எடை போடும் சமயத்தில் அந்த பக்தர் விலையுயர்ந்த பட்டு வேஷ்டி கட்டியிருந்தார். அந்த வேஷ்டி அழுக்காகி விடப் போகின்றது என்பதற்காக அவருடைய தாயார் அவரிடத்தில் அந்த வேஷ்டியை அவிழ்த்துவிட்டு வேறு ஒரு சாதாரண பருத்தி வேட்டியை அணிந்து கொண்டு எடை போட்டு கொள்ளச் சொன்னார். அப்படியே அவரும் செய்து தராசின் ஒரு தட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். மறுத்தட்டில் எவ்வளவு பழங்களை ஏற்றிய போதும் பழம் ஏற்றிய தராசு தட்டு சமநிலைக்கு வர கிடையாது. அதனைக் கண்டு அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்கள், திகைத்து போனார்கள். என்ன செய்தும் தராசு தட்டு சமநிலையை அடையவில்லை. அப்போது அங்கு வந்த பூஜாரி அந்த காணிக்கை செலுத்த வந்தவர் முதலில் அணிந்த பட்டு வேஷ்டியுடன் தராசு தட்டில் உட்கார்ந்தால் சரியாகிவிடும் என்றார். அவர் கூறியது போல செய்தவுடன் தராசு தட்டுக்கள் சமநிலையை அடைந்துவிட்டன. இதே போன்று 1969 வருடம் அக்டோபர் 24 தேதியன்று சாஃபியா என்ற இஸ்லாமிய பெண் ஒருத்தி வடகரையைச் சேர்ந்தவள் தன் எடைக்கு எடை வாழைப்பழங்களை காணிக்கையாக நிறுத்து கொடுக்க வந்து இருந்தால் இந்த துலாபாரம் கிழக்கு நடைக்கு வெளியே இருந்த வெளிப்புற பந்தலில் நிகழ்ந்தது. சாஃபியா அவளுடைய பெற்றோர்களுக்கு பிறந்த 11வது பெண். அவளுக்கு முன்பு பிறந்த குழந்தைகள் எல்லாம் இறந்து விட்டார்கள். எனவே அண்டை அயலாரின் யோசனைப்படி அவளுடைய பெற்றோர்கள் 11வது குழந்தையான அவளாவது பிழைத்து இருந்தால் குருவாயூரில் துலாபாரத்தை நடத்தி பகவானுக்கு காணிக்கையாக செலுத்துவதாக பிரார்த்தனை செய்து கொண்டு இருந்தார்கள். பகவான் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைத்ததால் நன்றிமிக்க அவர்கள் தங்களுடைய தாழ்மையான காணிக்கையை செலுத்த வந்து இருந்தார்கள். அவர்கள் மற்றொரு துலாபாரம் 1971 ஆண்டு மார்ச் மாதத்தில் நிகழ்ந்தது. திருவேங்கடம் என்ற இடத்தைச் சேர்ந்த வெள்ளார தேவாலியின் மகன் கொச்சப்பன் என்ற ஒரு கிறிஸ்துவ இளைஞனுக்காக துலாபாரம் நிகழ்ந்தது. அவனை எடை போட்டதில் 32 தேங்காய்கள் அவனது எடைக்கு சரியாக இருந்தன. சில ஆண்டுகளுக்கு முன்பு அவன் மரம் வெட்டும் தொழிலில் ஈடுபட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ ஒரு நோயின் காரணமாக அவனது கண் பார்வை மங்கிவிட்டது. அவன் குருவாயூரப்பனுக்கு வேண்டுதல் செய்து கொண்டு விட்டதால் நாள் அடைவில் அவனுடைய கண் நோய் நீங்கிவிட்டது. இப்போது அவன் மரம் வெட்டும் தொழிலை செய்து தனது பிழைப்பை நடத்தி வருகின்றான். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்ந்து பெருகி வருகின்றன. பகவான் குருவாயூரப்பனுடைய திருவருட் செயலுக்கு ஜாதி, மதம், அந்தஸ்து ஆகிய பேதங்கள் எதுவும் இருப்பது இல்லை என்பதுதான் இத்தகைய சம்பவங்களுக்கு அடிப்படையாக இருக்கும் உண்மையாகும். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அர்ச்சா அவதாரமான குருவாயூரப்பன் கோவிலின் புனருத்தமான விசேஷ அதிகாரியாக இருக்கும் திருவாளர் கே மேனோன் என்பவர் கோவையைச் சேர்ந்த ஒரு ஆலை முதலாளியின் அனுபவத்தை குறிப்பிடுகின்றார். சில ஆண்டுகளுக்கு முன் அவர் பழனியில் உதவி கமிஷனராக இருந்தபோது அந்த சம்பவம் நிகழ்ந்தது. கோவையைச் சேர்ந்த அந்த ஆலை முதலாளிக்கு அவருடைய கையில் வலியும் வேதனையும் ஏற்பட்டு வெகுகாலம் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருந்தார். அவர் சென்னையில் உள்ள பிரபஸ்தர்களாக இருந்த பல டாக்டர்களின் கலந்து ஆலோசித்து விட்டார். பயன் ஏதும் கிடையாது. இப்படியாக இருக்கும் சமயம் கோயம்புத்தூரில் காலஞ்சென்ற ஸ்ரீ சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள் நிகழ்த்திய ஸ்ரீ நாராயணிய சொற்பொழிவை கேட்க அவரும் அவருடைய மனைவியாரும் சென்று இருந்தார்கள். முடிவில் ஆலை முதலாளியின் மனைவியார் தன் கணவனுக்கு ஏற்பட்ட அந்த கைவலி நீங்குமானால்
அவர் கழுத்தில் அணிந்திருந்த வைர அட்டியை குருவாயூரப்பனுக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என சத்தியம் செய்யும்படி செய்தாள். ஆனால் அந்த ஆலை முதலாளி அணிந்த வைர அட்டிகை அவரது பாட்டனார் அளித்த பரிசு பொருளாகும். ஆனால் அவர் அதை பொருட்படுத்தாமல் அதனை குருவாயூரப்பனுக்கு காணிக்கையாக செலுத்துவதற்கு தீர்மானித்து கொண்டார். அவருக்கு வியப்பூட்டும் வகையில் அவருடைய கை வலியும் வேதனையும் படிப்படியாக குறைந்துவிட்டது. இப்பொழுது அந்த தம்பதிகள் இருவரும் குருவாயூருக்கு சென்று தாம் சத்தியம் செய்துள்ளபடி உண்டியலில் காணிக்கையாக அந்த வைர அட்டியை செலுத்துவதற்கு புறப்பட்டார்கள். ஆனால் குருவாயூருக்கு செல்வதற்கு முன்பு ஆலை முதலாளி கோவையில் உள்ள பிரபல வைர வியாபாரிகளை அழைத்து தமது வைர அட்டிகைக்கு மதிப்பீடு செய்ய வேண்டினார். அவர்கள் அந்த அட்டிகை ரூபாய் 3500 பெறும் என கூறினார்கள். எனவே அவர் குருவாயூருக்கு சென்றதும் மிகவும் தாராளமாக ரூபாய் 4000 தாம் செலுத்த வேண்டிய வைர அட்டிகைக்கு பதிலாக பணமாக உண்டியலில் செலுத்தினார். அந்த வைர அட்டிகை பகவானுக்கு சமர்ப்பிக்க அவருக்கு மனம் வரவில்லை. அந்த தம்பதிகள் தாம் செலுத்திய காணிக்கை குறித்து முழு திருப்தியோடு கோயம்புத்தூருக்கு திரும்பிவிட்டார்கள். ஆனால் அவருக்கு மீண்டும் கை வலிக்க துவங்கிவிட்டது. குடும்ப ஜோதிடரை அழைத்து விசாரித்ததில் அவர்கள் தெய்வ கோபத்தினால் தான் அவ்வாறு வலிப்பதாக கூறினார்கள். அந்த தம்பதிகளுக்கு குருவாயூருக்கு திரும்பவும் சென்று அந்த வைர அட்டியை உண்டியலில் செலுத்துவதை தவிர வேறு வழியில்லாமல் போயிற்று. அங்கு அதை செலுத்தியதும் வீடு திரும்பிய ஒரு வாரத்திற்கெல்லாம் அவரது கையில் ஏற்பட்ட வலியும் வேதனையும் நிரந்தரமாக நீங்கிவிட்டது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.